உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். எதை கேக்குற புவனா? எது கேக்குறேனா? நீங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்திருக்கீங்க. எனக்கு ஒரு வார்த்தை சொல்லணும்னு உங்க யாருக்கும் தோணல? கேள்விப்பட்டதும் பதறி அடிச்சு ஓடி வரேன். உங்க உடம்புக்கு என்னாச்சு? இப்ப எப்படி இருக்கீங்க? எனக்கு ஒண்ணு இல்ல புவனா, இது ஒரு சாதாரண விஷயம்தான். உயிர் பழிச்சு வந்ததே பெரிய விஷயம்னு கேள்விப்பட்டேன். ஆனா நீங்க சாதாரண விஷயம்னு சொல்றீங்க. நேத்து வரைக்கும் நம்ம எதிரினே வச்சுக்கோங்க. ஆனா இப்போ நான் இந்த வீட்டு சம்பந்திங்க. அந்த அடிப்படையிலாவது நீங்க யாராவது சொல்லிருக்கலாம்ல. ஒரு சின்ன விஷயத்துக்கு எதுக்கு எல்லாரையும் கலவரப்படுத்தணும்னு தான் சொல்லாம இருந்திருப்பாங்க. இந்த மாதிரி சமயங்கள் வரும்போதுதான் நமக்கு சில பேருடைய அருமைகள் தெரிய வரும். கோவில்ல நான் மூச்சு பேச்சு இல்லாம கீழே விழுந்து கிடந்தப்போ உதவி செய்ய ஆள் இல்லாம ஜானகி தான் தவிச்சு போயிட்டா. நல்ல நேரத்துல அங்க மாயா வந்து என்ன தூக்கி ஜீப்ல வச்சு வேகமா கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துட்டா. அவ மட்டும் இல்லைன்னா இன்னைக்கு நான் இல்ல. சரி, சொல்ல வந்த விஷயம் வேற ஏதாவது இருக்கா? கல்யாணத்துக்கு நாள் நெருங்கிட்டு இருக்கே, அத பத்தியும் கொஞ்சம் பேசிட்டு போலாம் தான் வந்தோம். இப்போ ரகுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாம இருக்கு. அதனால இவன் கல்யாண வேலையில செய்ய வேண்டான்னு யோசிக்கிறான். ஆமா, அவர் இப்போ ரெஸ்ட் எடுக்கிறது தான் முக்கியம். அப்போ கல்யாணத்தை தள்ளி வைக்கிறோமா என்ன? எதுக்குன்னு தள்ளி வைக்கணும்? ரகுராம் இல்லனா என்ன? அவருக்கு அடுத்து வீட்டுல இருக்கிற பெரியவங்க கிட்ட பேசிப்போம். அத்தையம்மா இருக்காங்க, ஜானகி இருக்காங்க, சிவராமன் இருக்காரு. இவங்கள வச்சு மத்த வேலையெல்லாம் நம்ம பாத்துக்கலாம். இந்த கல்யாணத்தை நடத்தி கொடுக்கிற பொறுப்பை நான் வேற ஒருத்தர்கிட்ட ஒப்படைச்சிருக்கேன். இவங்களெல்லாம் தாண்டி அப்படி யாரு? இன்னைக்கு என்ன புதுமையோ அதையும் நாம காலங்காலமா கடைபிடிக்கிற அந்த பழமையையும் கலந்து இந்த கல்யாணத்தை சிறப்பா செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒருத்தரை தான் நான் தேர்ந்தெடுத்திருக்கேன். பீடிகையே பலமா இருக்கே. அப்போ ஆளும் பெரிய ஆளா தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சஸ்பென்ஸ் எல்லாம் தாங்குற வயசு எங்களுக்கு இல்ல. அது யாருன்னு சீக்கிரம் சொல்லுங்க. அது வேற யாரும் இல்ல, நம்ம மாயாதான். ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.